இப்ப தெரிஞ்சிச்சா நான் யாருன்னு? நீங்க வச்ச பேர் தானே பொம்பளை செந்தில். அவ்வளோ அழகாவா இருக்கேன். மக்களே வாங்க, நான் யார் தெரியுதா? இதோ கிழிஞ்ச நைட்டி டவல் போட்டிருக்கேனே. நாங்கெல்லாம் மானம் இருக்கிறவங்க, அதான் நாங்க டவல் போடுவோம். நாங்க திறந்துலாம் காட்ட மாட்டோம். ஏன்னா காட்டுற இடத்த மட்டும் தான் காட்டுவோம். என் வீட்டுக்கார அங்க வேலை செய்ய, நான் இங்க வேலை செய்ய, அப்பதானே குடும்பத்தை ஓட்ட முடியும். என்ன பண்றது? இப்ப உள்ள போயிட்டாங்களே, செலவுக்கு என்ன பண்றது? இதோ தம்பி இன்னைக்கு வரான், நாளைக்கு வரான் அப்படி சொன்னதான் நீங்களா பாக்குறீங்க. எனக்கு வியூஸ் கிடைக்கும், காசு கிடைக்கும். ஏன்னா எனக்கு லைவ்ல வந்தா இதுதான் என் பொழப்பு. சோத்துக்கு வழிய பாக்கணும்ல. 10 ரூபாய்க்குள்ள நான் போவேன். நான் முன்னாடில காட்ட மாட்டேன். அதான் ஸ்கிரீன் முன்னாடி சொன்னேன். பின்னாடி நான் நடக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா? அதான் வருத்தமா இருக்கு. நான் மட்டுமா, எங்க குடும்பமே. இப்ப தெரிஞ்சிச்சா நான் யாருன்னு? நீங்க வச்ச பேர் தானே பொம்பளை செந்தில். அவ்வளோ அழகாவா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். நாங்கெல்லாம் இந்த வீடியோல அறக்குறையோ இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். ஏன்னா எங்க குடும்பம் பெரிய வளர்ந்த குடும்பம், நியாயம் தர்ம குடும்பம். நாங்கெல்லாம் பின்னாடிதான் செய்வோம். 10 ரூபா 20 ரூபா போதும். என்ன பண்றது? வேலைக்கு போனா நிறைய டார்ச்சர், சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இங்கன்னா வீட்டு தேடி வந்து செஞ்சோன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன பண்றது? என் வீட்டுக்காரு கொத்தனார் வேலைக்கு போறாரு. அவங்க அம்மா சின்ன பையனை வச்சிருக்காங்க, சொத்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது? இந்த வாடகை வீட்டுல 3000 ரூபாய் இதுல இருந்து ரொம்ப கஷ்டதான் படுறோம். சம்பாதிக்கணும்ல. நானும் வந்து யூடியூப் லைவ்ல இந்த பள்ளியும் இவங்க மூலமா தான் டெவலப் ஆகணும்னா அதுல ருசி கண்டுட்டேன். எனக்கு வியூஸ் தான் முக்கியம். கண்டிப்பா நீங்க என்னோட இது பாருங்க, ஞாபகம் தான் பேசுவேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தம்பி இன்னைக்கு வரான், நாளைக்கு வரான், பறந்து வரான். இதெல்லாம் உண்மை. ஏன்னா நான் தான் அடுத்த ஜட்ஜு, சிஎம், பிஎம். இது பத்தி உங்களுக்கு தெரியணும்னா 9 மணி லைவ்க்கு வாங்க. சரியா? நான் உண்மைதான் பேசுவேன். ஏன்னா என் குடும்பம் வந்து பெரிய குடும்பம், மானஸ்த குடும்பம். நாங்க சோறு இல்லைனாலும் அடுத்தவங்க பீ நக்கிட்டு தான் திம்போம். இது தெரியாது இல்ல? அடுத்தவங்க பீ டேஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க வளரக்கூடாது. நாங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். அப்படி நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா எங்க வீட்டுல சோறு வேகும். இல்லன்னா நாங்க உங்க வீட்டுல பிச்சை தான் எடுக்கணும். நீங்க என்னோட லைவ்க்கு வாங்க வாங்க வாங்க. என் லைவ்க்கு வந்தாதான் வியூஸ் வரும். ஏன்னா அவன் உள்ள போயிட்டான், அவன் தான் சோறு போட்டான். இப்ப இது மூலமா மக்கள் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எல்லா விஷயம் உண்மையா சொல்றேன். தினம் நீங்க லைவ்க்கு வருவீங்கல்ல. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்ல. கிழிஞ்சு போன நைட்டி போட்டு மேல டவல் மடிச்சிருக்கேன். ஏன்னா நாங்களாம் மானஸ்த குடும்பம். எத்தனை பேர் நல்லா ஜீன்ஸ், சாரி, ஸ்கர்ட், சுடிதார் போட்டு எல்லாம் ஆடுவாங்க, பாடுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா எனக்குலாம் அது பிடிக்காது. ஏன்னா அங்கங்க வீங்கி இருக்கு, நான் கருப்பா இருக்கேன். எப்படி காட்ட முடியும்? அந்த வயிற்றுச்சல் தான் அவங்கள நான் திட்டுறது. ஏன்னா அப்பதான் மக்கள் நீங்க என்ன பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க. ஏன்னா நான் எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. ஏன்னா 9 மணி லைஃப்க்கு நான் வருவேன், உண்மைதான் பேசுவேன். பாருங்களேன், அடுத்த சிஎம், பிஎம், ஜட்ஜு நான் தான். அடுத்த இந்த உலக அழகியும் நான் தான் இருக்க போறேன். என்ன மூஞ்சி லைட்டா கறி பூசிட்டாங்க, அழைச்சாலும் போக மாட்டுது. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், எங்க குடும்பம் மானஸ்த குடும்பம். என்ன வேலை கொடுப்பாங்க? குடுக்கல, துரத்தி விட்டாங்க. அங்க என்னோட வேலை காட்டினேன்ல, அதுக்குதான் எனக்கு வேலை கொடுக்கல. என்ன பண்றது? அதான் வீட்டுல இந்த தொழில் பண்றேன். நல்லபடியா போகுது, சூப்பரா போகுது. இருந்தாலும் லைவ்ல மக்கள் நீங்க பாக்குறீங்கல்ல, எங்களோட ஃபேமிலியோட கௌரவம் அதுதான் முக்கியம். ஏன்னா நாங்க ஸ்கிரீன்ல எல்லாம் காட்ட மாட்டோம், பின்னாடிதான் ஃபுல் டீடைல்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அது பத்தி தெரியணுமா? உங்களுக்கு வந்து அனுபவம் வேணும்னா நீங்க வரலாம் எங்க வீட்டுக்கு. ஏன்னா இந்த வீட்டுலதான் எங்களோட மெயின் ஹெட் ஆபீஸ். இதுலதான் நாங்க சாங்ஷன் பண்ணி எல்லாம் செய்யறது. சோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சா வாங்க. அதே மாதிரி லைவ் தினம் பாருங்க. ஏன்னா இந்த லைவ்ல நாங்க நிறைய பேரோட குடி கெடுப்போம். குடி கெடுத்தாதான் எங்களுக்கு அந்த நாள் நல்லா சோறு இருக்கும், திருப்தியா இருக்கும். எங்க குலதெய்வம் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். ஏன்னா குடி கெடுத்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி, ஜாலியா இருக்கும். ஏன்னா யாருமே நல்லா இருக்க கூடாது. நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எங்க குடும்பம் மானஸ்த குடும்பம். வாங்க வாங்க எங்க லைவுக்கு வாங்க. வியூ வேணும், அப்பதான் சோறே கிடைக்கும். எங்க வீட்டுல கிச்சன்ல சோறு வேகம்.
எங்களை நீங்க தான் பார்க்கணும். நான் உங்க பொம்பளை செந்தில், நான் உங்க பொம்பளை செந்தில். மறக்க வேணாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல வரேன் நானு. பாய், டாட்டா.